Hello everyone, welcome back to my channel. If you are new here, then my name is Nithya. இன்னைக்கு வீடியோல என் பையனுக்கு அன்னப்பிரசனம் கொடுக்கறப்ப நான் போட்டிருந்த மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் தான் வந்து பார்க்க போறீங்க. நெக்ஸ்ட் வீடியோல இந்த vlog வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு vlog போட்டிருந்தேன். அதுலேயுமே இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு என்னோடய ஹேர் ஸ்டைல் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி ஒரு vlogல நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இப்படி தான் என்னோடய ஹேர் ஸ்டைல் எப்போதுமே பண்ணுவேன், ஈஸியாக பஃப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் இப்போ நான் ரீசெண்டாக போட்ட vlogல வந்து ஹேர் எல்லாமே நல்லாவே விசிபிளாக இருந்துச்சு. லைக் க்ளோஸ்அப்பில் இருக்க மாதிரி இருந்துச்சா என்னன்னு தெரியலை. எல்லாருமே ஹேர் கேர் ருட்டீனாக இருக்கட்டும் சரி, ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், அதுதான் வந்து கேட்குறீங்க. ஸோ அதனால் அகெயின் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இந்த வீடியோவில். பிகாஸ் இது வந்து மேக்கப் டியூட்டோரியல் இருக்குதுன்றதுனால நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த vlogல காமிச்சனால மேபி நீங்கள் நோட்டீஸ் பண்ணாமல் விட்டுருந்தீங்களா என்னன்னு தெரியலை. ஸோ அதனால் திருப்பி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹேரில் வந்து நல்லாவே டீடாங்கிள் பண்ணி சிக்கெல்லாம் இல்லாமல் எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி நான் வந்து எப்போயுமே கம்ப்ளீட்டாக ஃபுல் ஃப்ரண்ட் பஃப் தான் வந்து வைப்பேன். சம்டைம்ஸ் நார்மல் பஃப் இங்கே வரைக்கும் வந்து வைப்பேன். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக நான் வந்து ஃபுல் பஃப் தான் வந்து வைக்க போகிறேன். ஸோ கீழே வந்து பிரைட் தான் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் என் பையன் முடியெல்லாம் பிடிச்சி இழுத்துருவான். ஸோ ஹேர் ஸ்டைலாக நல்லாவே குழஞ்சி ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நீட்டாக பின்னிட்டோன்னா வந்து பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே இப்போ பிரைட் தான் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடு இயர்ஸ் கிட்ட இருந்தோம் இப்படி செக்ஷன் பண்ணி ஹேர் எடுத்துக்கணும். லைக் அந்த ரெண்டு கையும் அப்படியே கொண்டு வந்து மேலே ஜாயின் பண்ணிக்கணும் லைக் திஸ். ஸோ இப்போ நமக்கு ரெண்டு செக்ஷனாக ஹேர் வந்து கிடச்சிருக்கும். லைக் பேக் சைடு ஃப்ரண்ட்டில். ஸோ இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க பார்ட் வந்து ரொம்பலாம் திக்காக எடுக்கக்கூடாது. பயங்கர திக்காக எடுத்துட்டிங்கன்னா நமக்கு கிளிப்பில் வந்து பின் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆல்சோ கீழே பிரைட் பண்ணுறப்ப எல்லா ஹேரும் இங்கே எப்படி சென்டருக்கு வந்துடும் இல்லையா. ஸோ சென்டரில் இருக்கிறப்ப நமக்கு அந்த கிளிப்பில் நிறைய முடி இருக்கிற மாதிரி இருக்கும். பிரைட் பண்ணும்போது சென்டர் பார்ட்டிஷன் மட்டும் குண்டு குண்டுன்னு தெரியும். அது வந்து ஈவனாக பிரைடும் பண்ண முடியாது, லுக்கே வராது. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஃப்ரண்ட்டில் பின்னாடி இருக்க முடியெல்லாம் கவர் ஆகிற அளவுக்கு ஃப்ரண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அட் த சேம் டைம் ரொம்பவும் வந்து குண்டா இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் ஹேர் டென்சிட்டி பொறுத்து நமக்கே தெரியும் இல்லை. ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் ஃப்ரேமிக்கு ரெண்டு சைடும் நான் வந்து கட் பண்ணிடுவேன் எப்பயுமே. அது வளர்ந்தாலும் அகைன் திருப்பி ஜா அளவுக்கு வந்து கட் பண்ணிடுவேன். ஜா விட்டு கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி வந்து கட் பண்ணிடுவேன். ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. நான் பெருசாக எதுவுமே பண்ண மாட்டேன். பட் உங்களுக்கு ஏன் அது டிஃப்ரெண்ட்டாக தெரியுதா என்னன்னு தெரியலை. ஸோ நார்மலாக நான் வைக்கும் போதே ரொம்ப சப்பியெல்லாம் வைக்கல. உங்களுக்கு தெரியுதா ஓரளவுக்கு கொஞ்சம். இதுதான் என்னுடைய ஹேர் லைன். ஸோ இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். அப்படியே லைட்டாக கொஞ்சமாக தான் புஷ் பண்ணியிருக்கேன். ட்விஸ்ட்டோ எதுவுமே நான் வந்து பண்ணவே இல்லை. அப்படியே தான் பிடிச்சிருக்கேன். ஸோ அப்படியே பிடிச்சிட்டேவும் இந்த மாதிரி கிளிப் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியே நான் பிடிச்சிருக்கேன். ட்விஸ்ட்லாம் எதுவுமே பண்ணல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டு கிளிப் மட்டும் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டிஷன் வந்து டிஃபர் ஆகுற மாதிரி தெரியலாம் உங்களுக்கு. நீங்கள் கீழே பிரைட் பண்ணுறப்ப ஃப்ரண்ட் பஃப் வந்து கொஞ்சம் இறங்கலாம், ஒரு முடி மட்டும் உள்ளே இழுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் ஃபைனலாக உங்கள் பஃப் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். லைக் எந்த அளவுக்கு பஃப் வேணும், எந்த சைடு கர்வாக இல்லாமல் அன்இவனாக இருக்குது அப்படின்னு. ஸோ நான் வந்து பிரைட் பண்ணிக்கிறேன் ஆஸ் யூஷுவல் தான். ஸோ பிரைட் பண்ணிவிட்டு அவங்க வந்து பார்க்குறேன். ஸோ நான் அவ்வளோதான் வந்து பிரைட் பண்ணிவிட்டேன். நார்மல் பிரைட் தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ பிரைட் பண்ணுறப்ப கொஞ்சம் அங்கங்கே இப்போ வந்து பஃப் கொஞ்சம் இங்கே இழுத்த மாதிரி இருக்கும். ஸோ கரெக்ட் ஷேப்க்கு வராது. ஸோ நம்ம ஹேரை ஜஸ்ட்டு புல் பண்ணாலே போதும். நம்ம ட்விஸ்ட்டு நான் எதுவுமே பண்ணல இல்லையா. ஸோ இப்படி புல் பண்ணாலே நமக்கு வந்து பஃப் வந்துடும். ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்சோ அமேசானில் வந்து மிகப்பெரிய சேலான கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 23rd வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் ப்ரைம் மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்லியாகவே ஆக்சஸ் வந்து கிடைச்சிரும். ஸோ ப்ராடக்ட் எல்லாமே 50 to 80% வரைக்குமே ஆஃபரில் கிடைக்க போகுது. பியூட்டி அண்ட் ஃபேஷன் கேட்டகரி ப்ராடக்ட்ஸ்லாம் 1500+ டாப் பிராண்ட்ஸ் வந்து இருக்குது. 3 lakh+ ஸ்டைல்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபெஸ்டிவிட்டிஸ் ஆர் அரவுண்ட் த கார்னர். ஸோ நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கம்மி பட்ஜெட்டில் ஷாப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சேலை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் இட்ஸ் த பிக்கஸ்ட் சேல் எவர். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் ஆஃபர்ஸையும் வந்து மிஸ் பண்ணாமல் கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆஸ் யூஷுவல் ஸ்கின் ப்ரெப் தான். ஸோ அதுக்கு வந்து என்னோடய யூஷுவல் ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் வந்து பண்ணிக்கிறேன். இது வந்து டெர்மாகோவுடைய சலிசினமைட் சீரம். இதில் வந்து 2% சலிசிலிக் ஆசிடும் 5% நயாசினமைடும் இருக்குது. ஸோ இதை எடுத்து என்னோடய என்டையர் ஃபேஸ்க்கு வந்து போட்டுக்கிறேன். இது வந்து மேக்கப்புக்குன்னு இல்லை, ஜென்ரலாகவே எப்பயுமே நான் வந்து பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அடுத்தது வந்து வண்டர் டோனர் ஃப்ரம் டோனி மொழி.
இதை தாராளமாக எடுத்து என் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் மாய்ஸ்சரைசர் தனியாக வந்து போட மாட்டேன், அதனால இந்த ஹைட்ரேஷனே எனக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ நல்லா ஒரு 2 லேயர்ஸ்க்கு இதவே வந்து ஃபேஸை பார்த்தாலே நல்லா ஏதோ ஃபேஸ் வாஷ் பண்ண அளவுக்கு தண்ணியாக இருக்கும்ல. ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல்சோ என்னுடைய ஐப்ரோஸும் நான் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஃபேஷியல் ஹேரும் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் என்னோடய ஃபேஸ் வந்து நல்லாவே ஈவன் டோனாக பிரைட்டாக க்ளோயிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது நேச்சுரலாகவே. ஸோ உங்களுக்கு தெரியுதா, ஏதோ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்குது. ஸோ இது அப்படியே வந்து கொஞ்சம் என்னோடய ஸ்கின்ல சோக் பண்ண விட்டுருவேன் நான். இதுக்கு இடையில நான் வந்து லிப் பாம் வந்து போட்டுக்க போகிறேன், விஷ்கேரோடது. ஸோ இந்த லிப்ஸில் அப்படியே நல்லா சோக் ஆகட்டும். ஸோ அடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் பண்ணிக்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா கன்சீலர் தான். ஸோ கன்சீலர் நான் வந்து ஜஸ்ட் எனக்கு எங்கே தேவையோ அங்கே மட்டும் வெரி வெரி லைட்டாக நான் வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி ஃபுல் ஃபேஸாக ஹெவியாலாம் மேக்கப் போட போகிறது கிடையாது. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ எங்கெங்கே டார்க்காக இருக்கோ அங்கே வந்து வச்சுக்கிறேன். இது வந்து என்னோடய எக்ஸாக்ட் ஸ்கின் டோனில் இருக்கிற மாதிரியான கன்சீலர். இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு என்னோடய ஸ்கின் மாதிரி தெரியாது, லைட்டாக தெரியலாம். பட் ஒன்ஸ் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா என்னுடைய ஸ்கின்னும் இந்த கன்சீலரும் வந்து தனித்தனியாலாம் தெரியவே தெரியாது, ரெண்டுமே ஈவனாக வந்து மெர்ஜ் ஆகிக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்கின் ஃபினிஷ் இருக்கிற மாதிரியான ஒரு கன்சீலர். இது நான் யூஸ் பண்ணுறது வந்து டூ ஃபேஸ்டோட கன்சீலர். இதோட ஷேட் வந்து சாண்ட். பட் இதோட எக்ஸாக்ட் டூப் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லோரியல் இன்ஃபாலிபிள் சம்திங் வரும், கன்சீலர் தான் அதுவுமே. ஸோ அதெல்லாம் என்னுடைய ஷேட் என்னவோ அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லைக் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட அது வந்து இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு, காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் அகெயின் நான் திருப்பி ஆர்டர் பண்ண போகிறேன். அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது எக்ஸாக்ட் டூப். அதுவும் இதுவும் எனக்கு வந்து ஸ்கின்ல போட்டால் ஒரே மாதிரி வந்து ஃபீல் ஆகும், அந்த மாதிரியான ஒரு கன்சீலர் தான் அது. ஸோ அதை நான் வந்து ரெகுலர் யூசர்ஸ்க்கு வச்சுப்பேன். ஸோ அது இப்போ காலியானதுனால எல்லாத்துக்குமே இதுதான் வந்து போட்டுட்ருக்கேன். இவ்வளோ நல்ல கன்சீலர் லாங் லாஸ்டிங்லாம் இப்போ இன்றைக்கி லுக்குக்கு தேவை இல்லை தான். ஏன்னா காலையில் ஏர்லி மார்னிங்காக போயிட்டு கோயிலில் சாமி கும்பிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு வர்றது தான் பிளானே. இவ்வளோலாம் தேவையில்லை. பட் என்கிட்ட அது காலியானதுனால வேறு வழி இல்லை, இது ஒன்று தான் இருக்குது, இது போட்டு தான் ஆகணும். ஸோ எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி, லைக் ரொம்ப ஒரே இடத்த கான்சன்ட்ரேட் பண்ணி நான் வந்து இப்படி அப்ளை பண்ணல. உங்களுக்கு தெரியுதா, நான் வந்து பிளெண்ட் பண்ணி அப்ளை பண்ணுறேன். ஸோ தட் அது வந்து ஈவன் ஆகும், ஒரே இடத்துல ஃபுல்லாக கவரேஜ் வந்து போகாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு இது வந்து ஈவன் ஆனால் போதும். இதுக்கு மேலவே நான் வந்து லைட்டாக பவுட்ரு வச்சுப்பேன். ஸோ பவுடருக்கு நான் வந்து மார்ஸோடைய காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் எல்லாத்தோடையும் நான் உங்களுக்கு கீழே லிங்காகவே கொடுத்துருப்பேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதை எடுத்து என்னுடைய என்டையர் ஃபேஸ்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பட் ரொம்ப லைட்டாக வந்து பண்ணிக்கிறேன், பிகாஸ் எனக்கு அந்த க்ளோ இருக்கு இல்லையா, அந்த டியூபினஸ் வந்து போகாமல் இருக்கிற மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். தனியாக ஸ்ட்ரோக் க்ரீம்லாம் எதுவுமே வந்து யூஸ் பண்ணலை. நார்மல் என்னுடைய ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறது ப்ளஸ் அந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் வந்து ரீசன். ஸோ ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இயர்ஸ் அண்ட் நெக்லேயுமே வந்து மறந்துடாதீங்க. நான் ரொம்பலாம் இப்போ நெக்கில் போடுறதில்ல, பிகாஸ் என் பையனை தூக்குறதுனால நமக்கு அந்த ரொம்ப க்ளோஸராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நெக்கெல்லாம் வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டேன்.
ஜஸ்ட் ஃபேஸ்க்கு மட்டும்தான். அது ரொம்ப ஆடாக தெரியாது இல்லையா, லைக் எல்லாமே என்னோடய ஸ்கின் டோனில் இருக்கிற மாதிரி போடுறேன். ஸோ அதனால் ரொம்ப பெருசாலாம் தெரியாது நெக்குக்கும் இதுக்கும். மேபி ஆன் கேமரா உங்களுக்கு தெரியலாம், பட் நேரில் வந்து எனக்கு சுத்தமாக தெரியலை, ஈவனாக தான் இருக்குது. ஸோ அடுத்த மெயின் வேலை வந்து ஐப்ரோஸ். அதை வந்து நான் ஆஃப் கேமராவில் தான் வந்து பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், குயிக்காகவும் பண்ண முடியும். ஸோ ஐப்ரோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போவே லுக் வந்து நல்லாவே என்ஹான்ஸ்டாக ஃபேஸை வந்து ஃப்ரேம் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஐப்ரோக்கான டுட்டோரியல் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து தனியாகவே போட்டிருக்கேன். ரீசெண்டாக தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ தட் வந்து எப்படி ஐப்ரோஸ் ஃபில் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அடுத்தது ஒரு கான்டோர் பேலட் வச்சு ப்ரான்ஸ் மாதிரி பண்ணிக்க போகிறேன். ரொம்ப கான்டோராக கிறிஸ்பாக ஷார்ப்பாலாம் பண்ணல, லைக் ப்ரான்ஸ் மாதிரி வந்து பண்ணிக்கிறேன். இது வந்து என்னுடைய ஃபேஸ்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்காக இந்த ஒரு ஸ்டெப் வந்து பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நானுமே கொஞ்ச நாள் முன்னாடியெல்லாம் பண்ணலை. இப்போ ஆஃப்டர் ப்ரெக்னென்சி ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சரே வந்து டிஃபர் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறேன். 2 சைட் சீக்ஸில், காலர் போனில், ஜா லைனில். ஃபோர்ஹெட் வந்து கொஞ்சம் பெரிய ஃபோர்ஹெட்டாக இருந்தால் நீங்கள் அங்கே வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். எனக்கு ஃபோர்ஹெட் வந்து சின்னது தான். ஸோ அதனால் நான் அங்கே பண்ண போகிறது கிடையாது. சீக் போன் அண்ட் ஜாலைன் தான் ரொம்ப மஸ்ட்டு. இந்த ஜாலைனில் தான் நமக்கு அந்த டபுள் சின் ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ அதனால் அந்த இடத்த கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா தரவாக வந்து அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணணும். முக்கியமாக அப்படியே ஷார்ப்பாக ப்ரௌன் லைன் மாதிரி தெரியக்கூடாது. லைக் ஸ்கின்ல ஷேடோ பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும், ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு ஷேடோ படுது இல்லையா, அந்த ஷேடோ பட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அதுதான் இங்கே நானும் வந்து பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி சைடில் வந்து ப்ரான்ஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். அப்படியே இந்த ஐப்ரோஸ் கிட்ட வரைக்குமே வந்து லைட்டாக அப்ளை பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். நைஸ். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து ப்ளஷ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பார்ட் மேக்கப்பில். ரொம்ப இது அப்ளை பண்ணுறப்ப ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஸோ இது மாதிரி என்னுடைய ஐப்ரோஸ் கிட்ட இருந்து என்னோடய 2 சைட் சீக்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். லைக் இங்கே வந்து ரவுண்டாக பண்ணாமல் 2 சைட்லையும் பண்ணிக்கிறேன். அது வந்து கொஞ்சம் அந்த லிஃப்டட் லுக் வந்து கிடைக்கும். இங்கே பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் ஃபேஸ் சப்பியாக இருக்கனால இன்னும் கொஞ்சம் சப்பியாக தெரியும் ஃபேஸ். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறேன். லைக் இந்த பார்ட்டில் சி போட்ட மாதிரி நினச்சிக்கோங்களேன் 2 சைடும். ஸோ இதோட இன்டென்சிட்டி வந்து உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு பொறுத்து. எனக்கு டார்க்காக அப்ளை பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா எனக்கு அந்த லுக் வந்து பிடிக்கும். அதனால் அதை அப்படியே விட்டுருங்க. இன்கேஸ் உங்களுக்கு டார்க் ஆயிடுச்சுன்னா ஒரு கை வச்சு கூட, இல்லைனா நார்மல் இந்த மாதிரி ப்ளஷ் படாத ஒரு ப்ரஷ் வச்சு கூட அப்ளை பண்ணிக்கோங்க. அது வந்து சட்டில் டவுன் ஆயிடும். இல்லாட்டா காம்பேக்ட் பவுடர் எடுத்து மேலே லைட்டாக டஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா டார்க்காக ப்ளஷ் தெரியாமல் போட்டால் கூட அது வந்து சட்டில் டவுன் ஆயிடும். ஸோ கொஞ்சமாக சின்லையும் போடுவேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நோஸில் யூஸ்வலாக போடுவேன், பட் இப்போ கொஞ்சம் நாளாக போடுறதில்ல. ஆல்சோ இது லைட்டாக ஃபோர்ஹெட்டில் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆன் கேமரா பார்க்குறதுக்கு கலர் தெரியாது, பட் நேரில் பார்க்குறதுக்கு லைட்டாக அந்த ஹியூ இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஆன் கேமராவில். ஸோ யா, முடிஞ்சது. ஃபைனலாக லிப்ஸ் பண்ணிட்டோன்னா முடிஞ்சது. இன்னும் ஐஸ் வந்து நம்ம பண்ணவே இல்லை, அது மட்டும் பாக்கி இருக்கும். இன்றைக்கி வந்து ஒன் ஆஃப் மை ரீசன்ட் ஃபேவரட் லிப்ஸ்டிக் வந்து போட்டுக்க போகிறேன். இது லிப்ரல் வந்து ஸ்விஸ் பியூட்டியோடது. ஷேட் வந்து 12 டார்க் சாக்லேட். ஸோ அதை வச்சு லிப்ஸை லைன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக இங்கே மட்டும் ஓவர்லைன் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ சிமெட்ரிக்கலாக அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணிட்டேன்னா இதுக்கு மேலே நான் போட போகிற லிப்ஸ்டிக் வந்து டேஸ்லரோடது, ஒன் ஆஃப் மை ரீசன்ட் ஃபேவரட். நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் இப்போ ரீசெண்டாக, ப்ரௌன் லிப்ஸ்டிக்ஸ் அண்டர் பட்ஜெட் அப்படின்ட்டு. லைட்டாக இப்படி அப்ளை பண்ணி கையால் இப்படி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அது ஒரு சூப்பரான ஒரு ப்ரௌன் ஷேட் கொடுக்குது. ஸோ
இது வந்து கொஞ்சம் என்னோட லிப்ஸில் இருக்க அந்த லிப் பாமோட டிண்ட் எல்லாம் சேர்த்து ஒரு பிங்கிஷ் ப்ரௌன் மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட இதை டார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரௌன் ஷேடில் இருக்குது அப்படின்னு? வாவ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லிப்ஸ். லைக் நேச்சுரலாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் வந்து ஃபேஸவும் நல்லா பிரைட்டன் பண்ணி காமிக்குது. கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ட்ரை லிப்ஸ்டிக் தான். இதோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோடய அவுட்ஃபிட் வந்து நல்லா ஒரு டார்க் க்ரீன் கலர். ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்கு நான் வந்து அப்படியே கான்ட்ராஸ்ட் கலர் ரெட்டு போயிருக்கலாம், பிங்க் போயிருக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து ப்ரௌன் டோன்ஸில் வந்து போயிருக்கேன். ஸோ ப்ரௌன் ஐஷேடோ எடுத்து என்னுடைய ஐலிட்ஸில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அவுட்டர் கார்னரில் கொஞ்சம் திக்காக டார்க்காக வச்சுட்டு உள்ளே இந்த மாதிரி லைட்டாக வந்து அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக ஐலிட்ஸை வந்து கன்சீல் பண்ணியிருக்கணும், பட் எனக்கு அன்றைக்கி டைம் இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி டார்க்காக அவுட்டர் கார்னரில் அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஜஸ்ட் ஸ்க்ரிபிள் மாதிரி பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா இப்போவே லுக் வந்து பயங்கரமாக சூப்பராக ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்குது. இந்த ப்ரௌன் டோன்ஸ் யூஸ் பண்ணாலே இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை வார்ம் ப்ரௌன் யூஸ் பண்ணிங்கன்னா லைக் ஃபேஸ் அண்ட் ஓவரால் லுக்கே வந்து பிரைட்டன் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். அதனால என்னவோ ஐ எம் ஸோ அப்சஸ்ட் வித் ப்ரௌன் தீஸ் டேஸ். ஓகே டன். ரொம்ப மைல்டாக தான் போட்டிருக்கேன். ஃபைனலாக மஸ்காரா வந்து போட்டு இந்த லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் யூஸ்வலாக வைக்கிற மெரூன் அண்ட் ப்ரௌன் சேர்ந்த மாதிரியான ஒரு கலரில் பிந்தி வச்சு இந்த லுக்கவே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நைஸ் இல்லை? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மேக்கப் வந்து எப்போயுமே நம்ம ஸ்கின்னில் செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு. ஆல்சோ இப்போ நான் போட்டிருந்த மேக்கப் வந்து நான் ஃபஸ்ட் போடுறப்பே வந்து ரொம்ப மைல்டாக தான் இருந்தது. நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, ரொம்ப ஹெவியாக பவுட்ரி அப்படியெல்லாம் தெரியவே இல்லை. என்னோடய ஸ்கின் மாதிரியே தான் வந்து இருந்துச்சு. ஸோ டைம் ஆக ஆக இன்னுமே வந்து அது ரொம்ப ரொம்ப மைல்டாக ஆகிருச்சு. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இன்றைக்கி லுக் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். உங்களை என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் பை, டேக் கேர்.